பெருமானாருடைய வர்ணனையை பாருங்க. ஹாஜரா அம்மா இஸ்மாயிலும் காணாத விதத்துல கிப்லாவின் பக்கம் திரும்பி ரப்பனா என்று துவா கேட்டார். என கண்ட கல்வி இதாகிறது. அந்த அளவுக்கு பாசம், பொறுமையாக இந்த பயணம். இப்ராஹிம் நபியுடைய மனைவி அங்க நிக்கிறாங்க. ஒரு நைட் யோசிச்சு பாருங்க, நிலா வெளிச்சம் மட்டும்தான், ராத்திரி ஆனா கடை இல்ல, பசிக்கணும், பசிச்சா சாப்பாடு இருக்கணும், இது முடிஞ்சா மௌத்து தான். இப்ப சொல்றேன், ஜிபிஎஸ் எல்லாம் சேட்டலைட் டெக்னாலஜி இருக்குது, மேப் எங்க போனாலும் மேப் காட்டுது. இந்த காலத்திலேயே பெரிய அமேசான் காடுல போய் இறுகி சப்பர் போட்டு தேடி கஷ்டப்பட்டு ஒரு இளைஞர் கூட்டத்தை வெளியெடுத்தாங்க. பாலைவனங்கள்ல இன்றைக்கு சிக்கினாலும் எங்கேயாவது ஒரு பெரிய இதான் நேரத்துல கடுமையான வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த மாதிரி சிக்கினாங்கன்னு வைங்க, தண்ணி கையில இல்லைன்னு வைங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடும், செத்து போயிருவான். ஒரு வாகனம் இல்லாத இந்த காலத்துல சொல்றேன், பாலைவனத்துல கிராமவாசிகள் வாழாத ஒரு இடத்துல போய் ஒருத்தர் சிக்கிட்டான்னு வைங்க, எவ்வளவு தூரம் நடப்பான், எவ்வளவு காலம் இருக்கலாம், செத்து போயிருவான். அந்த காலத்துல அங்க நின்றா கன்ஃபார்ம் அவுட் தான், கன்ஃபார்ம் அவுட். அதுக்கு மேல வாழை இலை. ஏன் வாழை இலைன்னா நடு பாலைவனம், ஒண்ணுமே இல்ல, குடிக்க தண்ணி இந்த பைப் போதுமா? இது நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு வகையில் இந்த ஹதீஸ் வருது. அதாவது இஸ்மாயில் ஒரு ஹதீஸ்ல வருது, காலை அடித்து கொண்டு அழுதார். இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப விரைச்சு போய் அழுகிறார். அப்ப ஹாஜரா அம்மா பாக்குறாங்க. அப்பதான் அந்த அம்மா துடிக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்ல, பால் வருது. பால் இல்ல, ஷஃபாவுக்கு மர்வாவுக்கு மேல ஏறி, ஷஃபா மர்வான்னா அந்த பக்கத்துல மலை, மேல ஏறின ஒரு மனுஷன் எதுக்கு மேல ஏறுவான்? எங்கேயாவது தூரத்துல எல்லாம் ஒரு ஆள் அனுப்புறானா, கண்ணிட்ட தூரத்துல குழந்தை ஒரு உம்மா போய் பாருங்க, புல்ல கொண்டு போய் ஐசியூல வச்சா ஒரு உம்மா ஏர் கண்டிஷன் போடப்பட்டு சோஃபாலாம் போட்டு கொடுத்திருப்பாங்க, உட்கார மாட்டான். அவ ஓடெல்லாம் காஞ்சி போயிருக்கு, ஒரு டீ குடிக்க மாட்டா. என் புள்ள பேசுமா, கண் திறந்து பாக்குமா, டாக்டர் என் புள்ளோட பேசலாமா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் புள்ள புள்ளன்னு நடப்பாங்க. ஹாஜர் அம்மா தன்னன் தனியா, தன் கணவர் இல்லை. இப்ப ஏசனா மனுஷன் அவரு விட்டுட்டு போன புள்ள சாக போகுது. அந்த அம்மா ஒரு வார்த்தை அப்படி சொல்லவில்லை. இதான் பொறுமை. பொறுமை தானே தெரியுமா? எல்லாத்தையும் கொட்டிட்டு அது இல்ல பொறுமை. பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹ் பாப்பான், என் கண்ட்ரோல மீறி போது அல்லாஹ் பாப்பான், அல்லாஹ் பாப்பான். அந்த அம்மா அல்லாஹ் பாப்பான்னு குந்தம் இல்லை, ஒரு இடத்துல உட்காரவும் இல்லை. ஷஃபா மலைக்கு மேல ஏறாங்க, ஏறி எட்டி பாக்குறாங்க, அப்படியே இறங்கி மறுவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 7 ரவுண்ட் ஓடினா 3.5 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர், மத்தபடி பார்த்தா 4. அதாவது இப்படி போய் இப்படி வர்றது ஒன்றா, அந்த மாதிரி 3.5 கிலோமீட்டர் அண்ணனமா. அந்த அம்மா அங்க ஏறி பாக்குறாங்க, ஆளை காணோம், இங்க ஏறி பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன பாடம் படிப்பிச்சு கொடுக்கிறான்? பொறுமை. எஜமானன் அவன் விரும்பிய நேரத்தில் தான் உதவியை தருவான். அப்படி உட்கார்ந்துட்டு யாரெல்லாம் உடனே வரமாட்டுச்சு. அவ்வளவு நேசமான ஹாஜரா அம்மா, அவங்களே இவ்வளவு தூரம் ஓடுறார்கள். மறுவால போய் நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. தன்னுடைய குதியை வைத்ததாக புகாருடைய செய்தி வருது. குதிக்கால வச்ச உடனே தண்ணி வெளியாகும். அந்த அம்மாட இது அரபியில ஜம்சம்டா, அவங்க வார்த்தை, அவங்க மொழி. ஜம்சம் என்று சொல்லுவது அவர்கள் பேசிய மொழி. நில்லுங்கிறாங்க. பாலைவனத்தில் இந்த அதிசய கிணறெல்லாம் உண்டாக்கிட்டான். அந்த பொறுமைக்கு பரிசு என்ன தெரியுமா? யாரெல்லாம் பெரிய பெரிய முஸ்லிம் ஜனாதிபதி என்றையோ ஒரு பொம்பளை ஓடுனா நீங்களும் ஓடுங்கட்டான்ல. ஹரத்துல இன்றைக்கு ஓடுறாங்க. என்ன பொறுமையோடு நின்றால் அல்லாஹ்வோட உதவி வரும் என்ற பாடத்தை லைவ் நடத்துறான். இஹ்ராத்தை உடுத்திட்டு ஏப்ப ஓடுறீங்க? அவங்க ஓடினாங்களாமே, தண்ணியை கேட்டு ஓடினாங்களாமே, அல்லாஹ் உதவி செஞ்சானாமே. இந்த இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ் ஆக்கிட்டான். அது ரெண்டுல ஓட சொல்லிட்டான். ஒரு பெண்ணு ஓடியதுக்கு இந்த நாட்டு, அதாவது இந்த உலகத்துல பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் இஹ்ராத்தோட உம்ரா செய்ய போறாங்க, ஹஜ் செய்ய போறாங்க, எல்லாம் ஓடு, பெரிய பணக்கார ஓடு. ஒரு பொம்பளை ஓடினா ஏன் ஓடணும் தெரியுமா? கேட்ட உடனே ரப்பு தர அப்படியெல்லாம் தரமாட்டான். அவன் எஜமானன், நாங்க அடிமை கெஞ்சணும், இறங்கணும், ரப்புட நிறைய கேட்கணும். அந்த பாடத்தை லைவ் நடத்தினான். சுப்ஹானல்லாஹ். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் ஜம்சம். என்னாச்சு? அங்க ஊரே உருவாகுது. ஜம்சம் நீங்க எத்தனையோ கிணறு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வத்தாத கிணறு. ஒரு பெரிய மோட்டரை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னு வைங்க, எந்த கிணறு வத்திரு. வத்தாத நிஜமான வத்தாத கிணறு. ஏன் கத்தாது?
அதாவது சவுதியில போய் பார்த்தா இந்த கிணறுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய யூனிட் சென்டர் வச்சிருக்காங்க. என்ன பாண்டு கேட்ட எனக்கு ஒரு ஆள் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. எப்படி ஹார்ட் பீட்ட போகுமோ அத மாதிரி ஜம்சம் கிணறுல இப்ப எத்தனை லட்சம் லிட்டர் பம்ப் ஆகுதுன்னு காட்டுறது மெஷின்ல. அப்ப சொல்றாரு ஜம்சம் இங்க இருந்து வெளியே போனால் பவுசர்ல போற நேரம் முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ். ஏன் தெரியுமா? ஏன் ஜம்சமுக்கு இவ்வளவு பாதுகாப்பு? எந்த தண்ணி பவுசருக்கு இவ்வளவு மக்கள் அதாவது போலீஸ் போட மாட்டாங்களே. ஏனென்றா இந்த உம்மத்து நம்பி குடிக்கிற தண்ணி எவனாவது நஞ்ச கலக்கிட்டான்னா உம்மத்து இதால மூத்தாச்சுன்னு வரக்கூடாது, பாதுகாப்போட போகிறது. அந்த கிணறுல இப்ப ஃபுல்லா அந்த கிணறு எல்லாம் மெஷின் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுல்லா காட்டும் எட்டுக்கு எவ்வளவு வருது. சவுதி கவர்மெண்ட் ஆச்சரியம் அடைஞ்சதா ப்ராஜெக்ட் இப்ப போட்டது மலிக் ஃபாதுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி ஜம்சம் பைப்பை திறந்துதா நினைச்சிட்டு வரணும். இப்ப அடிச்சு வச்சிருக்கிறார். எவ்வளவு அடிச்சாலும் குறையுது இல்ல. சுப்ஹானல்லாஹ், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். இது சாவுல கட்டம். பாலைவனத்துல கணவன் இல்லை, பச்சை உடம்பு, பால் குடிக்கிற பருவம், பால் குடிக்கிற பிள்ளை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஸ்மாயிலுக்கும் அந்த தண்ணியை அவங்க கொடுத்தாங்க, அவரும் குடித்தாலும் அந்த புகாரியுடைய செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை அல்லாஹ் அழிக்க விரும்பல. நான் பேசுறேன், இந்த வீடியோ அழிஞ்சிரும். எத்தனை பேர் பேசுறாங்க, ஆனா ரப்புல் ஆலமீன் சிலதை லைவ் பண்றான், அழிய கூடாதுன்றான். அது யூடியூப்லயும் இல்ல, பேஸ்புக்லயும் இல்ல. அமெரிக்காவுக்கு தெரியுமா, ரஷ்யாவுக்கு தெரியுமா, சைனாவுக்கு தெரியுமா? எத்தனாயிரம் வருஷம் பாலம் நடந்து 100 வருஷமா, 200 வருஷமா, 1000 வருஷமா? ரப்புல் ஆலமீன் அவர்கள் சாபிரீன்கள், பொறுமையாளர். அல்லாஹ் அவங்க எவ்வளவு விருப்பம் என்று காட்டுறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறார். எந்த ஆஜியாரும் இப்படி நின்றாலும் உதவி செய்யல, எந்த அரசியல்வாதியும் அவங்க பக்கத்தில் இருந்தால் உதவி செய்யாது. நிஅமன் நசீர், அவன் தான் சிறந்த உதவியாளர். அவன் இன்றைக்கும் இன்றைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் மரணிக்கவில்லை. அந்த ரப்பை நாடி போனோமா, சுப்ஹானல்லாஹ் லைவா காட்டுறான். அந்த வீடியோ அல்லாஹ் என்ன நாங்க வீடியோ பண்ணல, வீடியோ பாக்குற மாதிரி இந்த இடத்துல குலுக்கி ஓடணுமா, கிரீன் லைட்டா. அந்த அம்மா மலையில இருந்து இறங்குற பாருங்க, இந்த இந்த தோல் பூஜை குலுங்கிச்சா அங்க அப்படியா. சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் 25 லட்சம் கொடுக்கறாங்க, 50 லட்சம் கொடுக்கறாங்க ஹஜ்ஜுக்கு. அங்க போய் ஓடுறாங்க. என்னப்பா ஹஜ்ஜில வேற என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க? தொழுது சுருக்கி தொழுறீங்க, அங்க போய் ஜம்மு கசர் பண்றீங்க. அப்ப இங்க உள்ள மாதிரி நடக்குமா தொலைல? என்ன பிரயாணி எப்படி மினால எப்படி தொழணும்? அஷர் 2 நுகர், அத நுகர் 2 அஷர் 2 சுருக்கி தொழணுமா? நோம்பு பிடிக்கல, ஜிக்ர் மட்டும் தான் பண்றீங்க. என்ன செய்றீங்க? இப்ராஹிம் அப்படி நின்று கல் அடிச்சாரா? அங்கதான் சைத்தான் நினைச்சிட கூடாது. சைத்தான் குழப்பத்தை நீங்க எல்லாம் அடிங்கப்பா. அவங்க வைஃப் ஓடினாங்களா, நீங்க ஓடுங்கப்பா. சுப்ஹானல்லாஹ், அந்த குடும்பத்து நின்ற இடம், நடந்த இடம், கல்லடிச்ச இடம் எல்லாமே இபாதத். அந்த குடும்பத்தை எதுக்கு இப்ராஹிம் அப்படி குடும்பம் எதுக்கு ஃபேமஸ்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி போறாங்களே அறுக்கிறதுக்கு. அப்ப சொல்றாரு சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். பாப்பா மறுமையில பொறுமையாளர் பட்டியல வாசிக்கிற நேரம் இஸ்மாயில் பேரை பாப்பீங்க. வாப்பா பொறுமை என்ற பாடத்தை குர்ஆன்ல போய் படிங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த பள்ளிவாசல் இன்னைக்கு போற நேரம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சிடாதீங்க. சில பேரை தொழுகைக்கு காணும், என் பாண்டு கேட்டா தொழுந்தா பிரச்சனை வருதுன்றாங்க. அவ பிரச்சனை போறதுக்கா தொழுவுறீங்க? தொழுதா பிரச்சனை கூடும்பா, பிரச்சனை முடியாது. ஆனா ஒன்று நடக்கும் தெரியுமா? பலத்த பூகம்பங்கள் வரும். ஆனால் உங்க முகத்துல பிரகாசம் மின்னும், உங்க கல்வி அசையாது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. என்னப்பா அவ்வளவு பெரிய பிரச்சனை? அல்லாஹ் உங்க கல்விக்கு ஒரு மிக பெரும் தைரியம் வரும். அல்லாஹ் என்னோட இருக்கிறான், ரப்பு என்னோட இறக்கும். சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜுதுல எழும்புவீங்க. அல்லாஹ் எனக்கு பேச வாய்ப்பு தந்தானே, உலகமே தூங்குற நேரம் எனக்கு இந்த முடிப்பை தந்தானே, அவன் முதல் வாரத்தில் இறங்கி எனக்கு பேச தந்தானே. ஒரு மூமின் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வார். அதனால் தான் பெருமாவுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்திருந்தது, சிரித்திருந்தது. தன் மரணத்துக்கு தயாராக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ரில் ஒரு சஹாபி இடையில் போற நேரம் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், பத்ர் களத்துக்கு நீங்கள் வரக்கூடாது யார சொல்லலாம், இங்க நீங்க கூட அமைச்சு தர்றோம். நாங்க வராட்டி நீங்க இந்த வாகனத்துல ஊருக்கு போயிருங்க, நாங்க வந்து அவங்களை கூட்டிட்டு போறோம் யார சொல்லலாம்னு சொல்ற நேரம் பெருமாள் ஸஅத் பின் முஆதை பார்த்து சிரித்தார்கள்.
இல்லை ஷாஹித். அந்த களத்தில் முன்னாடி நின்றவர் பெருமானார். பயம் என்றால் என்ன என்ற பாடத்தை பெருமானுக்கு நடத்தினாலும் அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ் அவரோட இருப்பதை அவர் உணர்ந்தார். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பக்கத்துல வந்தான் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி நிஅமன் நசீர், உலகத்தில் மிக சிறந்த உதவியாளர். இன்றைக்கு நீங்கள் வீடுகளுக்கு போய் சலாம் சொல்லி உள்ளே நுழைகிற நேரம் நிஅமன் நசீர், மிக சிறந்த உதவியாளர் உங்களோட இருக்கிறான் உணர்வு வேணுமா? ஈமான வளர்த்துக்கோங்க, படிங்க. இப்படி பயான் பண்ண உடனே எல்லாருக்கும் பொறுமை வந்துருமான்னு கேட்டா சுத்த போய் ஆனா வராது. அப்படி வரையில அதுக்குரிய பாடத்திட்டம் தான் திருக்குர்ஆன். அதில் முதலாவது இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற நேரம், அவை ஓடுகிற நேரம், திரும்ப திரும்ப படிக்கிற நேரம், அந்த பொறுமையாளர்கள் யார் என்று புரிந்து கொள்வோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகனை இழக்கிறார். யூசுப் சின்னவர், அவருடைய இறக்கம் கிணத்துல கொண்டு போய் போடுறாங்க. ஃபஸபருன் ஜமீல், கொண்டு வந்து கமிஷ கொடுக்கிற நேரம், நானாமார்களே கொண்டுட்டோம், யூசுஃபை கொண்டுட்டோம் உடனே பலார்னு அரைஞ்சாரா. என்ன பண்ணிட்டு வாங்க, வேணாம் சொன்னா தம்பியை கூட்டிட்டு போவ. ஃபஸபருன் ஜமீல், என்ன நடந்துச்சுன்னு தெரியாட்டி பொறுமைதான். ஆனா அவர் கொண்டு மட்டும் தெரிஞ்சிச்சு. பொய் சொல்றாங்க. ஏன் பொய் சொல்றாங்க? பிதமின் கலித், பொய் ரத்தம். இது யூசுப் ரத்தம் இல்ல, இது ஓனாய் ரத்தம். சட்ட கிழிஞ்சு இல்லைன்னு சில தஃசீர் ஆசிரியர்கள் எழுதுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு கனவு கண்டார் யூசுப். யாபத்தி இன்னி ராய்த்து ஆகாசர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்த்து லி சாஜிதீன். பாப்பா 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி கண்டுட்டேயா பாப்பா. இவர் மௌத்தாக மாட்டார், இந்த கனவு நிறைவேற காட்டி மௌத்தாக மாட்டார். இது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறது. நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துறாங்க? அடிச்சு ஓங்கி மிதிச்சு எல்லாம் கதையை முடிச்சுட்டாங்களா? ஃபஸபருன் ஜமீல், இதுதான் நம்ம படிக்கிற பாடம். அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வல்லாஹு முஸ்தஆன் பிமா தசிஃபூன், இவங்க வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் உதவி தேடப்படும். அல்லாஹ்ட்டே உதவி தேடுறேன். இவங்க போலியா வர்ணிக்கிறாங்க, இந்த வர்ணனையை விட்டும் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன். இந்த பாடத்தை கடந்து போறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. பெருமானார் குடும்பத்துல ஒரு மாதமா பலத்த பிரச்சனை. நீங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்தா, உங்க புள்ளைய பத்தி உங்களை பத்தி தவறா இந்த ஊர்ல நீங்க விபச்சாரம் செஞ்சதா ஒரு போலியான வதந்தி பரவினா எப்படி? பள்ளிவாசல் தலைவர் அவர் மனைவிக்கு எதிராக ஏதாவது அப்படி புகார் போட்டாங்கன்னா அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்த பொய் சொல்றாங்க. எங்க வாங்க ஒரு டீம் எடுப்பாரு. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் தலைவர், ஊர் தலைவர், தன் மனைவிக்கு எதிராக போலியான பிரச்சாரம் நடக்குது. ஷஃபான் பின் முஅத்தல் ஒரு தோழரோட இப்படி என்ன நடக்குது? ஒரு மாதமா ரசூலுல்லாஹ்க்கு வஹி இல்லை. எப்படி பொறுமையா இருக்கிறாங்கன்னா, யாருக்கும் எதிராக பெருமானார் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இதான் பொறுமை, இதான் பொறுமை. அந்த பொறுமையில நிக்கிறது ஆயிஷா நாய். ஒரு மாசம் கழிஞ்சு ஆயிஷா எனக்கு தெரிய வருது. அப்ப முழு கதையும் கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யாக்கூப் நபி யூசுப் நபி விஷயத்தில் என்ன சொன்னாரோ இவங்க எல்லாம் எனக்கு போலியா வர்ணிக்கிறாங்க. ஃபஸபருன் ஜமீல், வெறும் 13 வயசு ஆயிஷா நாய். குர்ஆன் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுங்க, ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். ஒரு பொம்புல தன்னுடைய பத்தினித்தன்மைக்கு யாராவது கை வச்ச துடிச்சு போயிருவோம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் ஈரல் வெடிக்க பார்க்குது, கண்ணுல கண்ணீர் இல்ல, போலியா என்னை பத்தி சொல்கிறார்கள். ஆனா அந்த பொறுமை மட்டும் இல்லைன்னா மென்டல் ஆயிடுவாங்க. பெருமானார் எவ்வளவு நிதானமா நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்துடைய பலனை அடையாம நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த குர்ஆனை விட்டு வெளியே என்னமோ வீண் பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் 2 பேர் சந்தித்தால், தஹால் வாங்க இஜ்லிஸ் உட்காருங்க என்பார்கள். 1 மணி நேரம் ஈமானோட கழிப்போம் என்பார்கள். அல்லாஹ்வை பத்தி பேசுவார்கள். நம்ம எதை பத்தி பேசணும் சகோதரர்களே? ஒரு நேரம் கிடைக்கிற எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாளைக்கு நம்முடைய நண்பரோட அல்லாஹ் பத்தி பேசுறோமா? அல்லாஹ் செய்த அருளை பத்தி பேசுறோமா? எங்க ஈமான வளர்க்கிற மாதிரி பேசுறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய நிலைமை துனியாவோடு சேர்ந்து போகிறது. ஆகிராவை மறக்கிறோம், ரப்புல் ஆலமீனுடைய உதவிகளை மறக்கிறோம், எங்களால் அத்தனை முடியும் நினைக்கிறோம். இப்ப இந்த ஈமான் இது எங்க ஈமான்? ஈமான்தாரி தன்னுடைய அத்தனையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவான். அவனுடைய எல்லா முயற்சிகளும் முயற்சி எடுத்து விட்டு அல்லாஹ்விடம் சொல்லுவான். தன் வாழ்க்கையில் கடந்து போகிற பிரச்சனைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்பான். அப்படி நின்றதுனாலதான் அங்க பைத்தியமாக எந்த சாதி பைத்தியமானாங்க கூட்டத்தோட நிற்பாங்க. இங்க அவர் மௌத் ஷஹீதாக்கப்பட்டார், இவர் மௌத், இவர் ஷஹீது. ஆனால் அவர்கள் அப்படி நிற்பார். ரசூலுல்லாஹ் விட்டு ஓடவில்லை.
அதிபயங்கரமான பயங்கர சூழல்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் இன்பத்தோடு நின்றார்கள். எப்பொழுது யார சொல்ல எங்களுக்கு ஜென்னா கிடைக்கும் என்று கேட்டார்கள். இந்த நம்பிக்கை அவர்களை வாழ வைத்தது. இன்றைக்கு ஐரோப்பாவை எட்டி பார்க்கிறோம். பாவம், அவர்களுக்கு மிக பெரும் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது. என்ன பணம் எங்களுடைய நாட்டில் உள்ளது? கோடியில் பரவுகிறார்கள் அல்லாஹ்வுடைய. அவ்வளவு பணம் இருக்கிறது. ஆனால் ராத்திரிக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டால் தான் தூக்கம் போகுமா? கிளப்புக்கு போகாவிட்டால் அவரை சூசைட் பண்ணி விடுவார்கள். நைட் லைஃப், ராத்திரிக்கு கிளப்புக்கு போகணுமா? ஆம்பளையும் போத்தலை ஊத்தி குடிக்கிறான், பொம்பளையும் குடிக்கிறான். ஏனப்பா? வாழ்க்கை கசப்பா. அதனால் இதை குடித்தால் தான் வாழ்க்கையாம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த பூமியில ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ரப்போட தொடர்பு வைத்த கூட்டம். அவர்களுக்கு இதைவிட பலமான ஆண்டுகள் பட்டிருக்கிறது. அவர்கள் முகத்தில இன்பத்தோடு இருக்கிறார்கள். யுவான் டெட்லி என்ற ஒரு பெண்மணி, அவருடைய எழுத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பலஸ்தீனத்துக்கு இப்பொழுது அல்ல, இதுக்கு முன்னாடி பலஸ்தீனத்திலே மிக பெரும் போர் நடக்கிற நேரம் அவர் யூகேல வர்றான். யுவான் டெட்லி மீடியா ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கு வர்றான். ஏன்னா ரிப்போர்ட் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்க அந்த மீடியாவுல. யுவான் டெட்லி பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறான். இஸ்லாத்துக்கு வர்றான். அவ சொல்றா, என்னை நான் அங்கே போகணும், என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனைடா? அவங்களுக்கு மகரமஜரவே இல்லை அந்த டைம்ல. ஏன் பிரச்சனைடா? நான் ஒரு பொம்பளை, பலத்த ஓர் நடக்கிறதுனால எனக்கு ஏதாவது நடக்கலாம். எனக்கு மிசைல் பற்றலாம், எனக்கு குண்டு பற்றலாம். அதனால் வீட்டில இருந்து பலத்த எதிர்ப்பு. என்னுடைய கணவன் எதிர்த்தார். ஆனா எனக்கு யுத்தம் என்றா ரொம்ப பிடிக்கும், அதை ரிப்போர்ட் பண்ணுவது எனக்கு பிடிக்கும். எனக்குள்ள அந்த வீரம் இருந்தது. நான் போனேன், பலஸ்தீனத்துக்கு போனேன். முஸ்லிம்களை பற்றி தவறான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று உலகம் சித்தரித்துக் கொண்டிருந்தது. நான் போகிறேன், அவர் நிறைய சொல்லுகிறார். யூடியூபில் நீங்க பார்க்கலாம். ஒரு நாளை அவர் சொல்லுகிறார், நான் பாதையில் போகிறேன். பலஸ்தீன ஒரு பெண் கதவை திறந்து என்னை கண்டாள். அது கடுமையான குளிர் நாள். என்னை கூப்பிட்டு விட்டு எங்கே போ என்று கேட்டு எனக்கு ஒரு ஜாக்கெட் மாதிரி தந்து, இதை போட்டு போங்க, கடுமையான குளிர். நான் கேட்டேன். அந்த வீட்டுல எதுவுமே நான் பார்க்கவில்லை, எதுவுமே பார்க்க. அன்றைக்கு அவர்கள் நோவு பிடித்த ஒரு நாள். கேட்டேன், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன உங்களுக்கு எப்படி? அவள் அல்லாஹ் கையை காட்டினான். அவள் முகத்தில் பிரகாசத்தை கண்டேன். நான் அந்த ஜக்கெட்டை போட்டேன். உண்மையாக இப்படியும் மனிதர்களால் துடித்து போனேன். உலக முஸ்லிம்களை பற்றி பொய் சொல்வது என்று சொன்னார்கள். அந்த ரிப்போர்ட் பண்ணினவர்கள் ஹிஜாபோடு வந்து பிற்காலத்தில் வந்து யுவான் டெட்லியாக வந்து இலங்கைக்கு கூட வந்து போனார். சத்தியத்தை எழுதினார்கள். இப்படித்தான் பலஸ்தீன மக்களுடைய உறவுகள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த பண்பாடுகள் அவர்களிடம் காணப்பட்ட பண்பாடுகள் அவருடைய கல்விகளை மாற்றி இருந்தது. அல்லாஹ்வுடைய சொல்கிறேன், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அற்புதமான மனிதர்கள். அதனால் தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன், இஸ்லாம் இன்றைக்கு மிக பலமாக வேகமாக இருக்கிறது. 2040-50களில் நான் சொன்ன கணக்கல்ல, 2040-50களில் அதாவது 100 கோடியா இருந்த முஸ்லிம்கள் 140 170 கோடிகளாக மாறியிருக்கிறது. 2050 வேர்ல்ட் மெஜாரிட்டி மேஜர் ரிலிஜன், ஃபாஸ்ட் growing religion in the world, இந்த உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லவில்லை, அறிக்கைகள். இது தனிமனிதனாக பேசவில்லை. 2050 ஆகிற நேரம் இவ்வளவு விரக்திகளோட டிப்ரெஷன் உள்ள மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி சாலையாக நுழைகிறார்கள். அவருடைய கல்விகளை அமைதிப்படுத்துகிறது. CNN டாக்டர் நியூஸ் பேர்ட் அவர் ஆய்வு பண்ணுகிறார். CNN இந்த ரிப்போர்ட்டை வெளியாக்குறார்கள். இது மெடிக்கல் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? தலையை ஸ்கேன் பண்றார்கள். வேர்ல்ட்ல உள்ள எல்லா மெடிடேஷன்களையும் எடுக்கிற அந்த ரிப்போர்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஸ்கேன் ஸ்ரீலங்காவில் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன? அதாவது யோகா, ஒவ்வொரு மெடிடேஷனை எடுத்து பார்த்து முஸ்லிம்கள் தொழுகிற நேரமும் அந்த ரிப்போர்ட் எடுக்கப்படுகிறது. ரிப்போர்ட்டை வெளியிடுகிறார் டாக்டர் நியூஸ் பேர்ட். சாதாரண பேசவில்லை. ஒவ்வொன்றிலையும் பெஸ்ட் பிரெயின்ல நல்ல பிரெயின் என்கிறது. முஸ்லிம்களுடைய தியானம் என்கிறார், தொழுகை என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடக்கக்கூடியவர்களே, பிரச்சனைகள் ஓடாது. ஆனால் பிரச்சனை வருவது தெரியாமலே நம்மளை விட்டு பிரச்சனை போய்விடும். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இப்ராஹிம் நபி திரும்பி வருகிற நேரம் அமர்கலமா தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறார், தன் மனைவியை பார்க்கிறார். அவர்கள் இறந்திருக்கவில்லை. அங்க ஒரு குடும்பமாக, அங்க ஒரு பெரும் ஊரு அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரும்ப வருகிற நேரம் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ரப்பே, நீ எங்களை கைவிடவில்லை என்று ஈமானை அதிகமாக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அப்படிப்பட்ட தீனை நம்பிய நாம்
பொறுமையாளர்களாகுவது எப்படி என்ற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பள்ளி வாசலில் பேசி மாமரும் நீங்கள் சொல்லுங்கள், பள்ளியில் உள்ள மாணவர்களும் சொல்லுங்கள். எங்களுக்கு பொறுமை என்பதை குர்ஆனில் படித்து தாருங்கள். ஒரு குத்துபாவில் இதை செய்ய முடியாது. தொடர்ந்து வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் திருக்குர்ஆன் என்ற பாடத்தை படிக்காமல் மௌத்தாகாதீர்கள். எங்க பரட்டினாலும் திருக்குர்ஆனில் பொறுமை பொறுமை என்ற ஒரு பாடம் வரும். ஜன்னாவுடைய கதவு ரெண்டு குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் திறக்கும். 2 குவாலிஃபிகேஷன். யா அல்லாஹ் நான் டாக்டர், ஜன்னா திறக்கப்படாது. யா அல்லாஹ் நான் இன்ஜினியர், யா அல்லாஹ் நானா போனை கண்டுபிடிச்சேன், இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று சபர், ஒன்று தியாகம். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரின். உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் தியாகிகள் யார் என்ற அல்லாஹ் அடையாளம் காணாமல் ஜன்னாக்கு போக முடியுமான்னு கேட்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தியாகம் என்பது 5 நேரம் பள்ளிவாசலுக்கு ஒருவர் ஒரு தியாகம். நாம் சேகரித்த பணத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது தியாகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுமை என்பதும் அப்படிதான். தியாகம் பொறுமை என்ற 2 பாடத்தை படித்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போகிற நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் உணர்வோடு நாம் நினைக்கிற நேரத்திலே இந்த கல்பு அமைதியாகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைக்கிற கூடிய நேரத்தில் உள்ளங்கள் அமைதிப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஜிக்ரால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்படிப்பட்ட அமைதியான உள்ளமாக எங்களுடைய உள்ளங்கள் மாறி நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். லேட்டாகி வரக்கூடிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். இந்த நேரத்தில் லேட்டா வரக்கூடியவர்கள் அல்லாஹ் கோபப்பட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு சமூகம் யௌமுஸ் சப்த், யகூதிகளுக்கு சனிக்கிழமை புனிதமானது, கிறிஸ்தவர்களுக்கு யௌமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை புனிதமான நாளாக மாற்றப்படும். முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுடைய வேலை. சனிக்கிழமையில் அவர்களுக்கு வியாபாரம் தடுக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் மீனுடைய வலையை போட்டார்கள். ஆனால் சனிக்கிழமை அல்ல, அவர்கள் வேற பிளான் பண்ணினார்கள். அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக பண்டிகளாக மாற்றினான். புனித நாட்களோட விளையாடி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய புனித நேரம் என்பது மிக முக்கியமான இந்த நேரத்தில் நேரங்காலத்தோட பள்ளிவாசலுக்கு வாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பிறகு மலக்குமார்கள் இந்த சபையில் வல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ் மீதானே இந்த சபையில் மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்குமார்கள் தங்களுடைய பட்டோலையை பூட்டி விடுவார். வரக்கூடியவருடைய பெயர்களை எல்லாம் எழுதிவிட்டு இமாம் மிம்பருக்கு மேல் ஏறினதுக்கு பிறகு அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வராத அல்லாஹ்வுடைய ஸ்கூலுக்கு போறவங்க பிரசன்ட் பிரசன்ட் பிரசன்ட். ஆனா டீச்சர் ரெஜிஸ்டரை மார்க் பண்ண போற ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அது அப்சென்டா தான் இருக்கு, பிரசன்டா இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுடைய நாள் வியாபாரங்கள் ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் அவைகளை எல்லாம் முடித்து விட்டு நேரம் காலத்தோட பள்ளிவாசலுக்கு வாங்க. அல்லாஹ் அருள் புரிவான் சகோதரர்களே, அல்லாஹ் அருள் புரிவான். பள்ளிவாசல் முதல் வரக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு, அதாவது அவருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை, அப்படி பெரும் பெரும் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த நன்மைகளை பெறக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் விட்டு நாம் தூரமாக விட்டால் எங்க கல்புகள் இறுகிவிடும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வந்துவிடும். வருகிற பிரச்சனைக்கு எங்களுக்கு உதவி இல்லாமல் துடிப்போம், எல்லோரும் போய் உதவி கேட்போம். நிஅமன் நசீர், ரப்புல் ஆலமீன் கைவிரித்து விடுவான் அல்லாஹ்வுடைய நியாயம். ஆனால் அல்லாஹ்வோடு நாம் நெருங்கி இருந்தால் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் ஒரு நாள் வாக்குறுதி மீற மாட்டான் என்ற செய்தி உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன்.